ஸோ இப்போ இப்போ வந்து கான்செப்ட் வைஸ் சொல்லிட்டேன். ஸோ இதில் நம்மளுக்கு 3 விதமான மார்க்கெட் வந்து இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ரிலேட்டடான மார்க்கெட்டு, இன்னொன்று வந்து எஃப்என்டோன்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க, இல்லை டெரிவேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கமாடிட்டி மார்க்கெட். ஓகேவா? 3 விதமான மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகேவா? ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசிஎஸ் கம்பெனி இருக்குது. ஓகேவா? டிசிஎஸ் கம்பெனியில் பை கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு சிக்னல் வருது. ஓகேவா? அப்போ டிசிஎஸோட வேல்யூ வந்து ஒரு 1000 ரூபாய் ட்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ பை கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து ஒரு 10 மணிக்கு வந்திருக்கு. அப்போ நான் ஒரு டிசிஎஸில் ஒரு ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா என்னால் ஒரு ஷேர் வாங்க முடியும். சப்போஸ் என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா என்னால் 10 ஷேர் வாங்க முடியும். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு ஷேர் தான் வாங்க முடியும். ஏன்னா டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 1000 ரூபாய் ட்ரேட் ஆகுது. சப்போஸ் என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா என்னால் 10 ஷேர் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் பை கால் ஆப்ஷன் அப்படின்னு 10 மணிக்கு ஒரு என்ட்ரி போட்டுட்டு அது 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய் வரைக்கும் 1100 ரூபாய்க்கு வந்து அது ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ என்னோடய லாபம் எப்படி நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1000 மைனஸ் 1100, அப்போ எனக்கு 100 ரூபான்றது எனக்கு அந்த பர்டிகுலர் டிசிஎஸ் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100 ரூபாய் இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து லாபம் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ப்ராஃபிட் வந்திருக்கும். என்றைக்கும் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து பர்சன்டேஜில் பாருங்கள். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10% அந்த ஷேர் வந்து ப்ராஃபிட்டாக தருதுன்னா அது சூப்பரான ரிட்டர்ன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 1% ரிட்டர்ன் பார்க்குறதுன்றது சூப்பரான ரிட்டர்ன். ஓகேவா? அப்படி ஒரு நாளைக்கு 1% ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணாவே உங்களுக்கு மந்த்லி 20% ரிட்டர்ன் வருது. ஸோ இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாவே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 சம்திங் 240 சம்திங் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அந்த 240ன்றது சூப்பரான ஒரு ரிட்டர்ன். ஸோ ஆனால் இதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். அதுவும் ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரணும் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை. ஸோ இப்போ ஒரு சாம்பிளுக்கு டிசிஎஸ் ஷேர் சொன்னேன். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இங்கே 1 ரூபா மூவ் ஆச்சுன்னா எனக்கு 1 ரூபா தான் லாபம். கரெக்டாக? எனக்கு இந்த டிசிஎஸோட ஷேர் வந்து 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா எனக்கு 1 ரூபா தான் எனக்கு வந்து லாபமாக கிடைக்கும் என்னோடய டைரெக்ஷனில். ஓகேவா? அதே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பண்ணுறோம்ல, அந்த மில்க்குன்றது ஒரு பேஸ் ப்ராடக்ட். ஓகேவா? அந்த பேஸ் ப்ராடக்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நான் டிரைவ் பண்ணலாம். நெய் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதை டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசிஎஸ் ஷேரே எடுத்துப்போம். டிசிஎஸ்ன்றது ஒரு கம்பெனி ட்ரேட் ஆகுது மார்க்கெட்டில். ஸோ இது வந்து ஒரு 1000 ரூபாய் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதை வந்து ரெண்டு விதமான சார்ட் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ஸ்பாட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபியூச்சர் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் சார்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகுதோ அதை ரெஃபர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட். ஓகேவா? ஃபியூச்சர் சார்ட் அப்படின்னா என்னென்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1110 ரூபாய் ட்ரேட் ஆகும். ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அதிகமாக ட்ரேட் ஆகும். அதுதான் ஃபியூச்சர் சார்ட். ஸோ சப்போஸ் ஏன் அது அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு விலைக்கு போகும் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியாக வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சரில் அதை நல்ல விலைக்கு விற்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு லேண்டோ இல்லை ஒரு ஃப்ளாட்டோ அதை புக் பண்ணிவிட்டு அது ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போச்சு அப்படின்னா நம்ம ரிமைனிங் இருக்கிற பேமெண்ட்டை அந்த செல்லர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த லேண்டையோ அந்த ஃப்ளாட்டையோ நம்ம ஓன் பண்ணிப்போம். சப்போஸ் அந்த ஃப்ளாட் வந்து நம்ம எதிர்பார்த்த விலைக்கு போகலை அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டம் எவ்வளோ, டோக்கன் அட்வான்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதுதான் நம்மளோட நஷ்டம். ஓகேங்களா? ஸோ சேம் கான்செப்ட் தான் எஃப்என்டோவில் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டை விட ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து கம்மியாக ட்ரேட் ஆகும். அது பேர் வந்து பேக்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன். நம்மளோட டூல் டிசைன் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரே அப்படி தான். கால் ஆப்ஷன்
அப்படின்னு டிசைன் பண்ணியிருப்போம். அப்படின்னா என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவில் போகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டேர்மில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் போகுதுன்றதை வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். கால் ஆப்ஷன் அப்படின்னா ஏன் இது சின்னு இருக்குது, அது ஏன் கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ரெண்டு மார்க்கெட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். நம்ம கண்ட்ரி எல்லாமே யூரோப்பியன் ஜோனில் வரதுனால நம்ம வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எதுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் எல்லா கான்ட்ராக்ட்டுக்குமே. ஏன் அதை கான்ட்ராக்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஃப்ளாட்டோ வாங்குறீங்கன்னா டேரெக்டாக காசு கொடுத்தோடனே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் வைப்பாங்க. ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ அப்படின்னு ஒரு டைம் பீரியட். இந்த 1 வருஷத்துக்குள்ளார பேலன்ஸ் இருக்கிற பேமெண்ட்டை கொடுத்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ஓன் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் என்கிட்ட 1 lakh கொடுத்து வைங்க, நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை உங்கள் நேமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்டோ ஒரு அக்ரிமெண்ட்டோ போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க செல்லர். ஸோ சேம் கான்செப்ட் தான் ஆப்ஷன்லேயும். இங்கே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து வீக்லி கான்ட்ராக்ட் அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் 2 விதமான கான்ட்ராக்ட் இருக்கும். உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன். ஓகேவா, இண்டெக்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிக்கு நான் செப்பரேட்டாக வரேன். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போதா அப்படின்றது நிர்ணயிக்குது. எதை வச்சு நிர்ணயிப்பாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, அந்த கம்பெனியோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ, ஜிடிபி எவ்வளோ, இது மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே பார்த்து தான் ஒரு அதர் கண்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எதில் டேரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கேபிட்டல் வச்சுருக்கிற கம்பெனியில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ அதிக கேபிட்டல் வச்சுருக்கிற கம்பெனியை பொறுத்து தான் நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போதா இல்லை டிப்ரிஷியேட்டாக போதா அப்படின்றது நம்மளுக்கு முடிவு பண்ண முடியும். ஸோ அப்போ இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸை பிரதிபலிக்கிறது தான் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 100ன்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி S&P 500ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். அந்த இண்டெக்ஸோட மதிப்பை வச்சு தான் இந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து நல்ல வளர்ச்சியில் போதா இல்லை டிப்ரிஷியேஷன் ஆகுதா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்றது டாப் 50 கம்பெனிஸை குறிக்கிறது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார் ரிலேட்டடான கம்பெனிஸை வந்து மென்ஷன் பண்ணுறது. அதேமாதிரி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் கம்பெனிஸ். ஸோ அதுமாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு 6 விதமான இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, சேம் அதே மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சூட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, அதேமாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா, இண்டெக்ஸுக்கு தான் வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து ரெண்டுமே அப்ளை ஆகும். வீக்லியும் அப்ளை ஆகும், மந்த்லியும் அப்ளை ஆகும். ஆனால் ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகேவா, ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி கான்ட்ராக்ட் வந்து கிடையாது, ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் டிசிஎஸ் கம்பெனியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபான்ற வேல்யூலேருந்து ஒரு 10 ரூபாய் இல்லை ஒரு 20 ரூபான்றது ஒரு அதிகமாக ட்ரேட் ஆகும் ஃப்யூச்சர் வேல்யூ. ஏன் அப்படி ஃப்யூச்சர் வேல்யூ வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அது ப்ரொஜெக்ஷன். டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன். அப்போ டிசிஎஸ் ஷேரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்றதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து யார் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் சொன்னல, இந்த செகண்ட் கேட்டகரி இருக்குல்ல, இந்த கேட்டகரி ப்ளே பண்ணுறவங்க தான் ஃப்யூச்சர் சார்ட் வந்து ரெஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் இது ஃப்யூச்சரும் அதே மாதிரி தான். இப்போ 1000 ரூபான்றது 1 ரூபா மூவ் ஆச்சுன்னா எனக்கு 1 ரூபா தான் லாபம். ஆனால் இந்த ஃப்யூச்சரில் இன்னொரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, என்னென்னா லாட் சைஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லாட் சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ டிசிஎஸ் ஷேர் பொறுத்த வரைக்கும் 100 ரூபான்றது லாட் சைஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா 1 அப்படின்னு மாறிச்சுன்னா எனக்கு 100 ரூபான்றது எனக்கு லாபமாக கிடைக்கும். ஏன்னா டிசிஎஸோட லாட் சைஸ் வந்து எனக்கு 100 ரூபா அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு தான், ஆனால் எனக்கு இதில் லாபம் வந்து 1000 ரூபா தான். சேம் அதே இது தான், ஆனால் இதில் 10,000 ரூபா. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் நீங்கள் 10,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க கரெக்டாக ஈக்விட்டியில். இதில் வந்து ஃப்யூச்சர் வாங்கணும் அப்படின்னா
உங்களுக்கு எப்படி இதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ 1000 ரூபாய் இருக்கா, 1000 ரூபாய் இன்ட்டு இந்த பர்டிகுலர் லாட் சைஸ், அப்போனா இவ்வளோ 1,00,000. 1,00,000 இதில் 30% ஆஃப் த கேபிட்டலை வந்து நீங்கள் மார்ஜினாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கிடச்சிருக்கும். 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 ரூபான்றது உங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் ஷேர் எடுத்திருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் லாட் சைஸ்ன்றது மாறும், அதே மாதிரி இந்த மார்ஜின்ன்றதும் மாறும் வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். இப்போ சப்போஸ் இந்த பொசிஷன் எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம்ல, ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 900 ரூபாயில் வைங்க, இல்லை 950 வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் நெகட்டிவ் கேஸ், நான் ஸ்டாப் லாஸே வைக்கல 800 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அது பேர் ஷார்ட் ஃபால்னு சொல்லுவாங்க. மார்ஜின் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 30,000 தான், ஆனால் நீங்கள் 30,000 தாண்டி லாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மெயிலோ இல்லை உங்களுக்கு ஒரு இன்டிமேஷனோ பண்ணுவாங்க புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து. இது மாதிரி உங்கள் எப்படி சொல்கிறது, உங்களோட கேபிட்டலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மார்ஜினும் தாண்டி லாஸ் அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் அமௌண்ட்டை வந்து ரீஃபில் பண்ணுங்கள், அந்த லாஸை வந்து ஈடு கட்டுங்க அப்படின்வாங்க. ஆட் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ லாஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் இதான் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு இண்டெக்ஸுக்கும் சேம் தான், அதேமாரி ஸ்டாக்ஸுக்கும் சேம் தான். அதேமாதிரி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்னது தான், உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து பையரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கால் ஆப்ஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுன்னு சொல்லக்கூடாது, பையரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அந்த புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ டவுனில் வருது அப்படின்னா காலை வந்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலை வந்து ரைட் பண்ணுங்க இல்லை செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து சப்போஸ் உல்ட்டாவாக வச்சுக்கணும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வருது அப்படின்னா காலை வந்து ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மார்க்கெட் வந்து அப் சைடு போகுது அப்படின்னா புட்டை வந்து ரைட் பண்ணுங்கள், இல்லை புட்டை வந்து செல் பண்ணுங்கள், புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு எதுக்கு மெயினாக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எட்ஜிங்காக கொண்டு வந்தாங்க. எட்ஜிங் அப்படின்னா என்னென்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் அதிகமாக வாங்கி வச்சுருப்பாங்க. அதிகமான ஒரு 12 கோடிக்கோ இல்லை ஒரு 15 கோடி இல்லை 1000 கோடி எவ்வளோ வேணால் இருக்கலாம், நம்பர் ஆஃப் அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட்டுக்கு நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஷேரை வந்து வாங்கி வச்சு அவங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஷேரை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஷேரோட வேல்யூ வந்து சடனாக ட்ராப் ஆகுது, ஏதோ நியூஸோ இல்லை ஏதோ வார்னாலேயோ ஏதோ ட்ராப் ஆகுதுன்னா அவங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த லாஸை கட் டவுன் பண்ணுறதுக்காக சேம் இப்போ டிசிஎஸ் கம்பெனியில் நான் அந்த ஷேரை வந்து நிறைய ஒரு 1000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 100 ரூபாய்க்கு அந்த ஷேரை வந்து 100ன்ற ப்ரைஸ் பாயிண்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். திடீர்னு 90 ரூபாய்க்கு வருது அப்படின்னா லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த லாஸை கட் டவுன் பண்ணுறதுக்காக சேம் டிசிஎஸ் கம்பெனியில் போயிட்டு அவங்க ஒரு புட் ஆப்ஷனையோ இல்லை புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறதோ இல்லை கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறதோ 2 விதமான டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகேங்களா? எட்ஜிங் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மேரிட் புட்டு, சிந்தட்டிக் காலு, சிந்தட்டிக் புட்டு, இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க இந்த ஆல்ரெடி இந்த ஷேரில் வாங்கின லாஸை வந்து இந்த ஆப்ஷனில் இவங்க வந்து டேக்கிள் பண்ணி ஈடு பண்ணிவிடுவாங்க. ஆகாது, பட் மினிமல் லாஸோட வெளியே வருவாங்க. சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதை வந்து நம்ம செபியோட மீனிங் படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே இதை ஸ்பெக்குலேஷனை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா இது வந்து ஒரு 10 ரூபா போட்டால் 100 ரூபாய் எனக்கு லாபம் வரும், 10 ரூபா போட்டால் ஸ்பெக்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி செபியோட ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. பட் மெயினாக என்னென்னா ஒரு எட்ஜிங்காக இதிலே நிறைய இந்த எஃப்என்டோலே பார்த்தீங்கன்னா நிறைய எட்ஜிங் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பட் அதை நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நான் எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அது ஏன் வந்து அந்தளவுக்கு காமன் ரிட்டைல் பீப்புள்ஸ்னால கொண்டு போக முடியல அப்படின்னா மெயின் திங் வந்து கேபிட்டல் தேவைப்படும். அது இல்லாமல் அது பேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஹோல்ட் பண்ணுற பீரியட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். 1 வீக் இருக்கலாம், இல்லை 1 மந்த் இருக்கலாம். ஸோ அது இன்ட்ராடேக்கு மெயினாக அஃபெக்ட்
இம்பேக்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்போ விடுவாங்களோ அது எய்தர் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டிசிஎஸ் ஷேர் வந்து ஒரு பம்ப் கொடுக்கும், இல்லை ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஷேரை வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி. இப்போ ரீசெண்டாக ஆரக்கல் ஒன்று நடந்துச்சு, 20 lakhs crore வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க வித்தின் 1 day. அந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து 36% ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரே நாளில் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம குரூப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம டூல் வந்து கரெக்டாக அங்கே வந்து சிஇ ட்ரிகர் அப்படின்ற பெயின் பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36% வந்து ஆரக்கல் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேசிக்ஸ் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது தெரியணும்னு தான் சொல்கிறேன். பட் நியூஸோ இல்லை மற்ற எந்த ஃபேக்டரோ நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ணியிருப்போம். அது எதுவுமே இந்த ரூல்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது. இந்த ரூல்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கேபிட்டல் வந்து மெயினாக சேஃபாக இருக்கும். நீங்கள் எடுத்த எவ்வளோ 10,000 எடுத்து வந்தாலும் சரி, இல்லை ஒரு 30,000 எடுத்து வந்தாலும் சரி, உங்கள் கேபிட்டல் மெயினாக ப்ரொடக்ஷனாக இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்ட் க்ரோத்தை வந்து ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இன்ட்ராடே சொல்லுவாங்க, இன்ட்ராடேனா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. ஸ்விங் ட்ரேடிங்னா இன்றைக்கி வாங்கி 1 week கழிச்சு விற்கிறது. அடுத்து பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லுவாங்க. பொசிஷனல்னால் இன்றைக்கி வாங்கி 1 month ஹோல்ட் பண்ணி விற்கிறது. அடுத்து லாங் டேர்ம் ட்ரேடு. ஸோ அது வந்து ஸ்கேல்பர்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர்னால் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு 1 minute கேண்டில் வச்சு அனலைஸ் பண்ணி எடுப்பாங்க. அது ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, மெயினாக இப்போ டிசிஎஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம பையரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம மெயினாக இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினாக பையிங் தான் பண்ண போகிறோம். அந்த பையிங்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம போய் எடுக்காமல் அதை வந்து ரூல்ஸ்குள்ளே டிசைன் பண்ணி அந்த ரூல்ஸில் என்ன நம்ம ஸ்டாப் லாஸோ இல்லை என்ன டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன், இந்த சைடு வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு 2 காலம் இருக்கும். இப்போ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று ஓடிஎம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஏடிஎம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து ஒரே பிளேஸில் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. அது வந்து ப்ரைஸ் வந்து படிப்படியாக மேலே ஏறும், இல்லை படிப்படியாக ட்ராப் ஆகிட்டே போகும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் ஒரு எப்படி சொல்லுவது, ஒரு கேட்டகரி வந்து அவங்க பிரிச்சிருப்பாங்க. சப்போஸ் அந்த ப்ரைஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25,000 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த 25,000க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி 25,000க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கால் ஆப்ஷனில் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து மேலே போகுது அப்படின்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது வந்து புஷ் பண்ணி மேலே போயிட்டுருக்கோம். அப்போ கீழே இருக்கிற எல்லா வேல்யூத்தோட ப்ரீமியமை கலெக்ட் பண்ணி அது வந்து படிப்படியாக மேலே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ மேலே போயிட்டுருக்கப்ப அது ஒரு சென்டராக ஒரு வேல்யூவில் வந்து ப்ளேஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. அட் த மணினா மார்க்கெட் வந்து கரண்ட்டாக எந்த வேல்யூவில் ட்ரேட் ஆகுதோ அதை வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அந்த அட் த மணிக்கு மேலே தாண்டி இருக்கிறதுல தட் மீன்ஸ் இனிமே தான் அந்த ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா அது வந்து ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரீமியம் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மணி பொறுத்த வரைக்கும் அதோட அசைன் பண்ண ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு 100, 150, 250 அப்படின்னு இருக்கும். ஓடிஎம்மோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அது ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் இந்த மணி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா டைம் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆப்ஷன் க்ரீக்ஸ் வந்து நம்ம இன்டெப்த்தாக போவேணாம். ஸோ ஆப்ஷன் க்ரீக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. காமா, டெல்டா, வேகா, ரோ அப்படின்வாங்க. ஸோ அதில் மெயினாக ஒரு ஆப்ஷன் பையரை அஃபெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா டைம் வேல்யூ. ஓகேங்களா? அந்த டைம் வேல்யூ தான் அந்த ஆப்ஷன் பையரை வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் எதுனா டைம் வேல்யூ. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், நான் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் எடுத்தேன், ஆனால் என் டைரெக்ஷனில் போகாததுனால என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி என்னோடய டைரெக்ஷன்லேயே ட்ராவல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால் அது நடக்குது மெயினாக அப்படின்னா டைம் வேல்யூ. டைம் வேல்யூ அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு 10 o'clock வந்து ஒரு பர்டிகுலர் கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருக்கேன், அதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்குன்னா ஒரு 10:30 வரைக்கும் 30 minutes அந்த கால் ஆப்ஷன் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டைரெக்ஷனில் போச்சுன்னா ஓகே,
டைரெக்ஷனில் போச்சுன்னா இந்த ரூ. 100 ப்ரீமியம் வந்து 130 150 அப்படின்ட்டு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் என்னோட இந்த 30 நிமிஷம் நான் ஹோல்ட் பண்ணியுமே என்னோட டைரெக்ஷனில் போகலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூ. 100 ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்மியாகிட்டு ரூ. 80 ரூ. 70 அப்படின்ற வேல்யூக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா டைம் ஆக ஆக உங்கள் கான்ட்ராக்டோட வேல்யூ இருக்குல்ல, உங்கள் கான்ட்ராக்டோட ப்ரீமியம் இருக்குல்ல, அது வந்து படிப்படியாக குறையும். ஸோ அது எதில் ஃபாஸ்ட்டாக குறையும் அப்படின்னா ஓடிஎம் இருக்குல்ல, இந்த ஓடிஎம்மில் இருக்கிற ப்ரீமியமோட வேல்யூ வந்து ஃபாஸ்ட்டாக கரையும். ஓகேங்களா, டைம் ஆக ஆக. ஓகேவா, ஸோ ஏன் டைம் ஆகனா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஆல்ரெடி சொன்னது தான், வீக்லி கான்ட்ராக்ட் இல்லை மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகேவா, நம்ம சூஸ் பண்ண போகிறது வீக்லி கான்ட்ராக்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கமாடிட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணுவோம். அந்த வீக்லி கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் நியர்பை வர அந்த எக்ஸ்பிரி டே கிட்ட நியர்பை வர உங்களுக்கு ப்ரீமியம் வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஓடிஎம்மில் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக கம்மியாகும், இந்த மணியில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாகும். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இந்த மணியில் 0.8 அப்படின்னு ஒரு இதில் ஆப்ஷன் கிரீக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த டைம் டிகே இருக்குல்ல, அது மாதிரி டைம் டிகேவை இன்னொரு நேமில் சொல்லுவாங்க, அது பேர் என்னென்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி டெல்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆப்ஷன் கிரீக்ஸில். ஸோ அது என்னென்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரூ. 100 130 போகுது அப்படின்னா இங்கே வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து ரூ. 30 லாபமாக கொடுக்க மாட்டாங்க. இங்கே எப்படின்னா லாபத்தை இந்த டெல்டா வச்சு கணக்கிடுவாங்க. ஓகேங்களா, டெல்டா வச்சுன்னா இந்த 100 130 வரைக்கும் போயிருக்குன்னா இந்த 30 × 0.8 அப்படின்னு போட்டிங்கன்னா தோராயமாக 24 ரூபா. ஓகேங்களா, 24 ரூபான்றது உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அந்த 24 ரூபாயிலையும் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிரீக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 20 ரூபாவோ இல்லை 21 ரூபாவோ தான் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ டெல்டா வச்சு தான் எனக்கு லாபம் வந்து இங்கே நிர்ணயம் பண்ணுறாங்க. நம்ம ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ரூபா மூவ் ஆச்சுன்னா எனக்கு வந்து லாபம் வந்து எனக்கு ரூபா எனக்கு கிடைக்கும். ஆனால் இதில் நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக்கை பொறுத்து லாபம் வந்து எனக்கு இங்கே மாறும். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இங்கே லாபம் கம்மியாக இருக்குது, அப்புறம் எதுக்கு நான் இதை சூஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுக்கு கம்மியான அமௌண்ட் இருந்தாவே நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க ஓடிஎம்மில் போய் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் த மணியில் அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டு ஒரு கான்ட்ராக்டை வாங்கி அதிகமான லாட்டு கொடுத்து வாங்குறது. என்கிட்ட ஒரு 10,000 இருந்தாவே நான் ஒரு 10 லாட் வாங்குகிறேன் அப்படின்ட்டு அங்கே வாங்கி சப்போஸ் அவங்க டைரெக்ஷனில் போகலை அப்படின்னா அந்த ப்ரீமியம் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிரும். டைம் ஆக ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிடும். மேக்ஸிமம் ஆப்ஷன் பையர் பொறுத்த வரைக்கும் இந்த மணியை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இந்த மணியில் சூஸ் பண்ணுறப்ப நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டெல்டா வச்சுருக்கோம். டெல்டானா 0.8 பர்டிகுலர் டெல்டா வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை தான் நம்மளோட ட்ரேடிங்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ட்ரேடிங் மீன்ஸ் நம்மளோட என்ட்ரிக்கு அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நம்ம வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக நம்ம எடுத்துக்கிறோம். சேம் அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ஓடிஎம்ன்றது கீழே இருக்கும், அதேமாரி இந்த மணின்றது மேலே இருக்கும். ஏன் இந்த மணி மேலே இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஜோனை எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அப்போ அது வந்து இந்த மணின்னு சொல்கிறேன். சப்போஸ் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து சென்டரில் இருக்குன்னா அது வந்து அட் த மணின்னு சொல்கிறேன். அந்த ப்ரைஸ் வந்து இனிமே தான் அந்த ஜோனுக்கு வரணும். இந்த 25,000 கீழே பார்த்தீங்கன்னா 24,800 24,600 அந்த ஜோனுக்கெலாம் இனிமே தான் வரணும் அப்படின்னா அதை ஓடிஎம்னு சொல்கிறேன். அப்போ நம்ம புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ரைக்கை வந்து மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜோனில் செலக்ட் பண்ணுவோம். கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற ஜோனில் வந்து நம்மளோட ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் செயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் செயின் என்னென்னா ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் போய் தான் நம்ம அந்த கான்ட்ராக்டை வந்து பை பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் நம்ம சூஸ் பண்ண இது வந்து உங்கள் கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பட் நம்ம டேரெக்டாக போயிட்டு 0.8 டெல்டா எங்கே இருக்கோ அதுக்குரிய ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். சேம் அதேமாதிரி புட் ஆப்ஷனில் மேலே 0.8 டெல்டா எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு நான் வந்து என்னோடய என்ட்ரிக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் இந்த கான்செப்ட் வந்து ஓகே.